ஹைப்பர் கேஸ்ட்ரிக் அதேமாரி பார்த்திங்கன்னா ருத்ரவாயு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் உருவாகுது? இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸில் யாரெல்லாம் மாட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நின்றுக்கிட்டே வேலை செய்கிறவங்க, அதேமாதிரி கண்மூடித்தனமாக சாப்பிடாம சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, இதேமாதிரி தூங்காமல் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கனாக்கா, ஓவராக டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு மூட்டை மூட்டையாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கோபம் அதிகமாக படுறவங்களுக்குலாம் பார்த்திங்கனாக்கா இந்த பிரச்சனை வந்துடும். அது இல்லாமல் ரொம்ப சோகம், கோபம் இருக்கிறது மட்டும் கிடையாது. யாரெல்லாம் ரொம்ப சோகமா, ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காங்களோ, அவங்களுக்குலாம் இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸாலஜி ப்ராப்ளம் வந்துரும். ஸோ, அப்போ என்ன ஆகுது? வயிறை நமக்கு எடுத்துட்டோம்னு கேட்டிங்கனாக்கா, வயிறு என்ற உயிராற்றல் சுத்தமா போயிடும். பஞ்சபூதத்தில பார்த்திங்கன்னா, வாதம், பித்தம், கபம். இல்ல பித்தம் ரைஸ் ஆயிடுச்சுன்னா, உடம்பு சூடு அதிகமாயிரும். ஸோ, உடம்பு சூடாயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூக்கம் இருக்காது, முடி கொட்ட ஆரம்பிச்சிரும். அதேமாதிரி சாப்பிட முடியாது. கேஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா நெஞ்சில இருக்கிற மாரி இருக்கும். சொல்லுவாங்க, "சார் என்னால நிமிர்ந்தே படுக்க முடியாது. ஒரு கணிச்சு கூட படுத்தா கொஞ்ச நேரம் தான் படுக்க முடியும்." பார்த்தா கொஞ்சம் தான் சாப்பிடுவேன், பார்த்திங்கன்னா வயிறு ஃபுல்லான மாரி ஆயிடுது. ஆக மொத்தத்தில பார்த்திங்கன்னா, நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கிரிட்டினஸ் வரும். இதெல்லாம் காரணம் ஆசிட் ரிஃப்ளக்ஸாலஜி தான்.